நான் கொடுத்த அந்த தொடக்கத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நிஜத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மன வலிமை, மன தைரியம் வேணும். நம்ம உள்வாங்கின ஒரு விஷயம், அதை திரும்பி நம்ம பார்க்க போகிறோம், நம்ம லென்ஸில் நம்மளே பார்க்க போகிறோம் திரும்பி அப்படின்னும் பொழுது, அந்த முடிவை எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, இல்லை நம்ம அதை பண்ணியே ஆகணும், அதற்கான நோக்கம் என்ன அப்படி? இல்லை அதை முடிவு எடுக்கிறன்றதில்ல, அதை பண்ணி ஆகணுன்றது தான் நம்மளோட கனவாக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை, இந்த மாதிரியான வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான இந்த வாழ்க்கையை வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு கொண்டு வரணும் இருக்குல்ல. ஏன்னா இது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியே பேசப்பட்டே இருக்குது. வெளியில் நீங்கள் வந்து வெவ்வேறு மீடியத்தில் வந்து ஈழம், அந்த மக்களோட வாழ்க்கை அதெல்லாம் வந்து ஒரு வெளி மீடியத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஓரோட கதை இருக்குல்ல, ஒரு போருக்குள் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை சொல்கிறதுன்றதான், அது சொல்லணுன்றதான் தேவையாச்சு. என்னோடய பர்சனலான கதை. இப்போ ஒவ்வொரு இயக்குநர்களும் வரும்போது தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தானே கதையை எடுத்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கதைகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ மெட்ராஸை பேஸ் பண்ணி இந்த கதைகள், மெட்ராஸ்லேருந்து வரக்கூடிய இயக்குநர்கள் அந்த கதையை கொண்டு வருவாங்க. ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரக்கூடிய இயக்குனர் அந்த கதையை கொண்டு வர, மதுரை பேஸில் வரக்கூடிய இயக்குனர் வந்து மதுரை தன்னுடைய வாழ்வியல்லேருந்து கதையை கொண்டு வர. ஸோ நான் வந்து ஈழத்துலேருந்து வர்றேன். அப்போ நான் வந்து என்னுடைய கதையை சொல்லணும். தமிழ் சினிமாவில் அந்த கதை சொல்லப்படவே இல்லை. ஸோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு இந்த 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 மாஸ்ட் ஆடியன்ஸுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன்.